தேர்வர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வில் இலக்கணம் சீரீஸில் வந்துட்டு அழகு 2 அதில் சொல்லகராதியில் பாருங்கள், ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள், பல பொருள் தரக்கூடிய ஒரே சொல், அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாமா. இது நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயும் நம்ம வந்து படிச்சிருப்போம். அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கூல் புக்ஸில் இருந்து சில விஷயங்கள் அது ஒரே கண்டென்ட்டாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம என்னன்றது பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள், பல பொருள் குறித்த ஒரே சொல் தான். ஆனால் அதுக்கு என்ன நிறைய மீனிங் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாமா, ஒன் பை ஒன் பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், திங்கள் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கிழமை இருக்குது. மாதம்னாலும் நம்ம திங்கள் தான் சொல்லுவோம். நிலவு, ஓகேங்களா, நிலவை நம்ம என்னன்னு தான் சொல்கிறோம், திங்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். தென் அதுக்கப்புறம் ஆறுன்றது என்னது, 2 கரைகளுக்கு இடையே ஓடக்கூடிய ஒரு ஆறு. ஓகேவா? அதாவது காவிரி ஆறு போன்றவை. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு எண்ணினுடைய பெயர், 5க்கு அப்புறம் 6 வருமா. இன்னொன்று 6 அப்படின்றது என்னது, வழி அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்குது. இப்போ நீங்கள் பழமொழி 400 பார்த்தீங்கன்னா, ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படின்னா அதில் 6ன்றது என்னது, வழி அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? தென் அடுத்தது பாருங்கள், இசைனா நம்மளுக்கு 2 மீனிங் ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கும். ஒன்று புகழ், இன்னொன்று சங்கீதம் அப்படின்ற மீனிங் தெரிஞ்சிருக்கும். இங்கே இன்னொன்று பாருங்களேன், இசை அப்படின்னா சம்மதித்தல், இசைவுனா சம்மதித்தல் அப்படின்னு பார்த்துருப்போம். பட் இசைனாலும் என்னது தான், சம்மதித்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பாருங்கள், மாலைனா என்னது, பூக்களால் கோர்த்து கட்டிய பூமாலை ஒன்று, மாலைன்ற காலை மாலை அப்படின்ற பொழுது ஒன்று வந்து இருக்குது. தென் அதுக்கப்புறம் நகை அப்படின்னா அணிகலன், அது நம்மளுக்கு வந்து பொன்னாலான அணிகலன், ஏதோ ஒரு அணிகலன் அப்படின்றது தெரியும். இன்னொன்று வந்து என்னது, புன்சிரிப்பு, நகைச்சுவை அப்படின்னு இருக்குமா. அப்போ நகைனா என்னது, புன்சிரிப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புன்சிரிப்பு. அதாவது புன்முறுவல், சும்மா சின்ன ஸ்மைலாக ஒன்று இருக்கும் இல்லையா, அதைத்தான் நகை அப்படின்னா புன்சிரிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பாருங்கள், அப்படின்னா மதினாலும் என்னது தான், நிலவு தான். திங்கள் அப்படின்னாலும் என்னது தான், நிலவு தான். ஓகேங்களா? வேறு என்ன இருக்குது, மதினா பாருங்கள், அறிவு அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. தென் அதுக்கப்புறம் இப்போ பெரியவங்களை மதித்தல் அப்படின்ற ஒரு பொருளும் வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பார்த்துருக்கோம், நிலவுனா திங்கள் அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்குது. அதாவது திங்கள்னாலும் நிலவு தான், மதி அப்படின்னாலும் நிலவு தான். தென் அதுக்கப்புறம் பாருங்களேன், வேளம் அப்படின்னா யானை அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. மூங்கில் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. கரும்புனாலும் என்னது தான், வேளம் தான். ஓகேங்களா? இன்னொன்று வேளம் அப்படின்றது ஆண் யானை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? பிளிருனா சரி, பிடி அப்படின்னா பெண் யானை, வேளம் அப்படின்னா ஜென்ரலாக யானை, பட் ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்கன்னா ஆண் யானை. பிடி அப்படின்னா பெண் யானை. ஓகேங்களா? மூங்கில், கரும்பு, இது எல்லாமே என்னது தான், வேளம் அப்படின்ற ஒரு பொருளில் தான் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது பாருங்களேன், பொறி. இப்போ நம்ம ஐம்பொறின்னு சொல்லுவோமா, கண், காது, மூக்கு, வாய், இது சொல்லுவோமா. அப்போ உடல் உறுப்புகளை குறிக்கக்கூடியது ஐம்பொறிகள். அதுக்கப்புறம் இயந்திரத்தை, பொறியியல் இயந்திரம் சொல்கிறோம் இல்லையா, அந்த இயந்திரத்தை குறிக்கக்கூடியது. தென் அடுத்தது பாருங்கள், மெய் அப்படின்னா என்னது, உண்மை. அதுக்கப்புறம் நம்மளுடைய உடலை குறிக்கக்கூடியதும் வந்து என்னது தான், மெய் அப்படின்றதான். நம்ம வந்து இலக்கணம் சீரீஸ்லேயே வந்துட்டு எழுத்துக்களில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. மெய்யெழுத்தை வந்து நம்ம உடல்னு சொல்லியிருப்போம். உயிரெழுத்தை வந்து நம்ம வந்து என்னது, காற்று, உடலுக்கு உண்டான காற்று மூலமாக வெளிப்பட எழுத்துக்கள் தான் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மா அப்படின்னா மாமரம். ஓகேவா? மா அப்படின்னா விலங்கு. ஓகேங்களா? பொதுவாக பசுவை வந்து சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் மா அப்படின்னா குதிரை அப்படின்ற ஒரு பொருளும் இருக்குது. ஓகேங்களா? மா அப்படின்றது என்னது, குதிரை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குதிரைக்கு இது மட்டும் இல்லாமல் பரி அப்படின்னாலும் குதிரை தான், வயமா அப்படின்னாலும் குதிரை தான், இவுளி அப்படின்னாலும் என்னது தான், குதிரை தான். பரி, வயமா, இவுளி. இப்போ இந்த வயமாலே பாருங்களேன், மா அப்படின்ற ஒரு லெட்டர் வந்து இருக்கா. அப்போ இது எல்லாமே என்னது தான், குதிரை தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உரிச்சொற்றொடரில், ஓகேங்களா, இப்போ மரம், இதுவே மாமரம். இப்போ இடம், இதுவே மா இடம், அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஞாலம், ஞாலம் அப்படின்னா அதை வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு பொருளை விட மிகைப்படுத்தி சொல்கிறதுல உரிச்சொற்றொடரில் இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். தென் அடுத்தது பாருங்கள், உடுக்கைனா என்னது, ஆடை. அதுக்கப்புறம் இசைக்கருவி. உடுக்கை இழந்தவன் கை போல, ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. அதில் வந்து என்னது, எப்படி நம்மளுடைய உடல் அணிந்த ஆடை வந்து விலகையில் நம்மளுடைய கை, அப்போ உடுக்கைன்றது என்னது, ஆடை அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய கை ஆட்டோமேட்டிக்காக போய் அதை வந்து என்ன பண்ணும், சரி செய்யும் அந்த உடையை வந்து. அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. உடுக்கைனா என்னது, ஆடை. இன்னொன்று என்னது, சிவபெருமான் கையில் வச்சிருப்பார் இல்லையா, இசைக்கருவி அது. அதுக்கப்புறம் 2 சுழி அன்னம். ஓகேங்களா? நகர வேறுபாடில் 3 சுழி அன்னம்னா நம்ம ஒரு மீனிங் சொல்லியிருப்போம். 2 சுழி அன்னம்னா அதுக்கு ஒரு மீனிங். 2 சுழி அன்னம்னா என்னது, பறவை, பறக்கக்கூடிய பறவை. அதுக்கப்புறம் உணவு, சாப்பிடக்கூடிய உணவு. இதுவே
3 சுழி போட்டு நகரம் அன்னம். இந்த அன்னம்னா என்னது? நம்மளுடைய மேல் வாய் இருக்கு இல்லையா? அந்த மேல் வாயை தான் அன்னம். இந்த அன்னம்னா மேல் வாய் பகுதி அப்படின்னு அர்த்தம். இந்த அன்னம்னா ஒன்று பறவை, இன்னொன்று வந்து உணவுன்னு அர்த்தம். தென் அடுத்தது பாருங்களேன், மடி. மடி அப்படின்னா இறத்தல், இறந்து போதல். மடிந்தார் அப்படின்னு சொன்னோம்னா இறந்து போதல். இன்னொன்று மடினா வந்துட்டு என்னன்னு பார்த்தோம்னா சோம்பல் அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்குது. ஓகேங்களா? மடி அப்படின்னா என்னது? ஒன்று இறத்தல், இன்னொன்று வந்து சோம்பல். தென் அதுக்கப்புறம் நான் அப்படின்றது 2 சுழி நான் அப்படின்னா எண்ணெயை குறிக்கக்கூடியது. ஓகேவா? தன்னை குறிக்கக்கூடியது. ஆனால் இந்த 3 சுழி நான் அப்படின்றது என்னென்ன இருக்குது பாருங்கள். ஒன்று கயிறு, இன்னொன்று வந்து நாணுதல் அப்படின்னா வெட்கப்படுதல் அப்படின்னு அர்த்தம். சரியா? தென் அதுக்கப்புறம் மாடு. மாடு அப்படின்னா செல்வம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. இன்னொன்று வந்து என்னது? விலங்கு அப்படின்ற ஒரு பொருளும் இருக்குது. மாடு மா அப்படின்னாலும் என்னது தான்? விலங்கு தான். மாடு அப்படின்னாலும் விலங்கு தான். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் வேங்கை. வேங்கை அப்படின்றது ஒரு வகை விலங்கு. ஆக்சுவலாக இது என்ன விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வேங்கைனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புலி. ஓகேங்களா? வேங்கை அப்படின்னாலும் இல்லைனா வந்துட்டு உழுவை, இது ரெண்டுமே எதை தான் மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலி. அதுதான் இங்கே வந்து உங்களுக்கு ஜென்ரலாக விலங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேங்கைனாலும் உழுவைனாலும் என்னது தான்? புலி தான். அதே மாதிரி மடங்கள். மடங்கள் அப்படின்னாலும் இன்னொன்று வந்துட்டு மடங்கள் அப்படின்னாலும் கேசரி. இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கம். ஓகேங்களா? மடங்கள் அப்படின்னாலும் கேசரி அப்படின்னாலும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கம். அதுக்கப்புறம் இங்கே வந்துடலாம் பேக் டு இலக்கணம். வேங்கை அப்படின்றது என்னது? இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஒரு வகை மரம். ஸோ இதுதான் பல பொருள் குறித்த ஒரு சொல். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.